அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய கஷ்டங்களை நமக்கு போக்கக்கூடிய, இன்னும் நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய, இன்னும் நம்ம பல நாளாக தடைபட்டு இருக்கக்கூடிய காரியங்களை அல்லாஹ் தஆலா நிமிடத்தில் நமக்கு நடத்தி காட்டக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ் புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும். அல்லாஹ்விடத்தில் நிறைய அமல்கள் செய்வோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டுக்கொண்டு இருப்போம். அப்படிப்பட்ட தேவைகள் நமக்கு நிறைவேறலை அப்படின்னா தான் அது நாளடைவில் நமக்கு கவலையாக மாறி நம்மளை மனசில் நிம்மதி இல்லாமல் பண்ணும். அப்படிப்பட்ட கவலைகள் கஷ்டங்களை போக்குறதுக்கு பல நபிமார்கள் ஓதின திக்ருகள் இருக்குது. அப்படிப்பட்ட திக்ருகள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அப்படிப்பட்ட திக்ருகளின் மூலம் தான் நபிமார்களுக்கே அல்லாஹ் தஆலா அவங்களுடைய காரியங்களை லேசாக்கி கொடுத்தா, அவங்களுடைய துஆக்களை கபூல் ஆக்கினா. ஏன்னா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பலருக்குமே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அப்போது பிரச்சனைகள் அப்படிங்கிறது வேறுபடும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சோதனைகளை கொடுத்துருப்பான். அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு அல்லாஹ் தஆலா தீர்வு இருக்கிறனால தான் நமக்கு சோதனை கொடுத்துருக்கான். சோதனை நிறைந்த உலகம்தான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. அப்படிங்கிறத உணர்ந்த முஹ்மீன்களாக நம்முடைய வாழ்க்கைகளை நகர்த்தி கொண்டே போகணும். ஏன்னா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் முஹ்மீன்களுக்கு கவலைகளே இருக்கக்கூடாது. கவலை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அப்படி இருந்தும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் பல நபிமார்கள் ஓதின பல திக்ருகள் இருக்குது. அல்லாஹ்விடத்தில் அதை கொண்டு நீங்கள் உதவி தேடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா துஆக்களை கபூலாக்குறான். இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? படைச்ச ரப்புக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும், எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படிங்கிறத படைச்ச ரப்புக்கு தெரியும். நம்மளை படைச்சது யார்? அல்லாஹ் தஆலா. அந்த அல்லாஹ் தஆலா புகழ்மிக்கவன், புகழ்ச்சி மிக்கவன். இன்னும் சொல்லப்போனால் அவன் அனைத்து பொருள்களின் மீதும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். எல்லா விஷயமும் அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த படைப்புகள் அனைத்தும், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், இன்னும் கண்ணுக்கு தெரியாத அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்விடத்தில் இருக்குது. நமக்கு அல்லாஹ் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவன் நினச்சா குன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும், அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் ஆக்கிடுவான். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா நினச்சா எல்லாம் நடக்கும். நொடி பொழுதில் அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுத்துருவான். நிமிடத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நமக்கு போக்கிடுவான்ற நம்பிக்கையோட அல்லாஹ் தஆலா இடத்துல அதிகமான அமல்கள் செஞ்சு கொண்டே இருங்க. ஏன்னா முஹ்மீன்கள் இடத்துல அல்லாஹ் தஆலா அவங்களுடைய ஈமானை தான் பார்க்குறான். அவங்களுடைய கஷ்டங்கள் சோதனைகள் எவ்வளோ வேணால் வரலாம், ஆனால் அவங்க லாஸ்ட்டில் உண்மையிலுமே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வெற்றியை தான் கொடுப்பான். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்கள் அதுதான். அல்லாஹ் தஆலா இடத்துல நம்ம எவ்வளவோ துஆக்கள் கேட்போம். அந்த துஆக்கள் 3 விதமான விஷயங்களை கொண்டது. முதல் விஷயம், கேட்ட உடனே துஆ கபூல் ஆகும். இரண்டாவது, கொஞ்சம் டைம் எடுத்து தாமதமாக அல்லாஹ் தஆலா கபூல் ஆக்குவான். மூன்றாவது, நிறைவேறாது, ஆனால் மறுமையில் அல்லாஹ் தஆலா அதற்கான நற்கூலியை வச்சுருப்பான். மறுமையில் இப்படி இருக்கிறனால நம்ம என்ன நினைப்போம்? நாளை மறுமையில் இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா நமக்கு நடத்தி வச்சா நற்கூலியை நமக்கு கொடுத்தானா நம்ம அப்போ நினைப்போமா, அப்போ இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நான் கேட்ட துஆக்கள் எல்லாத்தையும் நீ கபூலாக்காமே இருந்திருக்கலாமேடா ரஹ்மானே, எனக்கு மறுமையில் இவ்வளவு நற்கூலியை நீ கொடுக்குறிய ரஹ்மானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம யோசிப்போமா? நம்ம இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம கவலைப்படுறோம், நம்மளுடைய துஆக்கள் கபூலாகலையே, என்னுடைய ரப்பு எனக்கு தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க மாட்டேன்னு கண்ணீர் வடிக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் கவலைப்படுறோம். ஆனால் மறுமையில் அல்லாஹ் தஆலா அதனுடைய நற்கூலியை சொல்ல முடியாத அளவுக்கு கொடுப்பானா, மாஷா அல்லாஹ். அப்போ நம்ம நினைப்போமா, இன்னும்
நான் அதிகமாக உன்ட்ட துவா கேட்டிருக்கக்கூடாதா? அந்த துவாக்களுக்கான நற்கூலியை நீ நாளை மறுமையில் எனக்கு இந்த நேரத்தில் நீ கொடுத்துருப்பியடா ரஹ்மானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கவலைப்படுவோமா. அப்போது துவாக்கள் அப்படிங்கிறது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்மளோட கடமை. ஆனால் நிச்சயம் அல்லாஹ் தஆலா கொடுத்தே தீருவான்ற நம்பிக்கை நமக்குள்ளே 100% இருக்கணும். அதனால நம்ம வந்து முழு ஈமானோடு இருக்கிறதுக்கு பேர் தான் முஹ்மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயும் அதுதான் சொல்கிறான், முஹ்மீன்களே அப்படின்னு தான் சொல்கிறான். அப்போ நம்ம முஹ்மீன்களாக இருக்கணும், நம்பிக்கை வேணும், அல்லாஹ்விடத்துல முழு ஈமான் நமக்கு வேணும். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சரி, பல நபிமார்களுக்கும் சரி, அவங்களுக்கெல்லாம் நடந்த சோதனைகள் கஷ்டங்களுக்கு மத்தியில் நம்மளுடைய கஷ்டங்கள் சோதனைகள் நமக்கு பெருசா? சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பேருடைய சஹாபாக்களுடைய வரலாறு பார்த்துருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம பயான்லேயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு மத்தியில் நம்மளுடைய கஷ்டங்கள் தூசு போல தான். கவலைகள் நினச்சா அப்படி தான் மட்டும்தான் நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கஷ்டமாகவே தெரியாது. இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ்தஆலா நமக்கு வழிநடத்தக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் முஹ்மீன்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை இழக்கிறது அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஏன்னா முஹ்மீன்கள் அப்படின்னாலே அவங்க ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் மேல் நம்பிக்கை வச்சவங்க அப்படின்றது தான் அர்த்தம். அப்படிப்பட்ட முஹ்மீன்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் மொதல் விஷயம் துவா செய்யுங்க. இன்னும் நம்மளுடைய இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத விஷயங்கள், இன்னும் நம்ம விரும்பத்தகாத விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த 3 திக்ருகள், மொத்தம் சொல்லப்போனால் இந்த 4 திக்ருகளை நீங்கள் உங்களுடைய உள் மனசில் நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கவலைகள்ல இருந்தும் துக்கங்கள்ல இருந்தும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இப்படி எல்லா முசீபத்துலேருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பான். அப்படிப்பட்ட 3 திக்ருகள் தான் கவலைகள் நீங்கிறதுக்குன்னு பிரத்யேகமாக ரொம்ப விசேஷமாக பல ஹதீஸ்களையும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பித்து சொன்ன 3 திக்ருகள். இந்த 3 திக்ருகளுமே வெவ்வேறு 3 நபிமார்களிலிருந்து அவங்க சோதனை காலத்தில் ஓதி அல்லாஹ் தஆலா அவங்களுடைய துவாக்களை கபூலாக்குன ஒரு திக்ருகள் தான். லாஸ்ட்டில் ஒரே ஒரு திக்ரு, இந்த ஒரு திக்ரை நம்ம வந்து ஃபஸ்ட்டாக ஓதிட்டு தான் அந்த 3 திக்ரையுமே அமல் செய்ய போகிறோம். இந்த மொதல் திக்ரே வந்து பார்த்திங்கன்னா இஸ்திக்ஃபார் தான். நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ இஸ்திக்ஃபார் அதிகமாக ஓதுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி கொடுப்பான். நம்மளுடைய வாழ்க்கையில் வேணுங்கிறத அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தே தீருவான். இன்னும் இந்த இஸ்திக்ஃபார் செய்கிறது மூலமாக அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைகிறான். ஏன் சந்தோஷம் அடைகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவங்களை உணர்ந்து மனம் திருந்தி இனிமேல் அந்த பாவம் பக்கத்து நம்ம போக மாட்டோன்னு உறுதி செஞ்சு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புக்காக வேண்டி நம்மளை படைத்த ரப்பு இடத்துல கையேந்தி யா ரப்பி, யா அல்லாஹ், யா ரப்பனா அப்படின்ட்டு அல்லாஹ்வை நம்ம அழைக்கும்போது அவனுக்கு அது எப்படி இருக்குன்னா, படைப்புகள் கூப்பிடக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை விட ஆக விருப்பமான வார்த்தை நம்ம இந்த சொல்லக்கூடிய அஸ்தக்ஃபிருல்லாவாக தான் இருக்கும். நம்ம இஸ்திக்ஃபார் கேட்குறது மூலமாக அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகிறான். மாஷா அல்லாஹ். இன்னும் அதிகமாக பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்க மதரசாக்கள், பள்ளிக்கு செல்லுங்க, தனிமையில் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்க. இன்னும் அல்லாஹ்வை நினச்சி அழுகுங்க. அழுது கண்ணீர் விடுறீங்க அப்படின்னா அந்த அல்லாஹ்வை நினச்சி பயந்து அழுத கண்ணீர் துளிகளுக்கு நன்மை இருக்குது. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அர்ஷினுடைய நிழலை நமக்கு நசீபாக்குறான். மாஷா அல்லாஹ். இந்த திக்ரு செய்கிறது அப்படிங்கிறது நம்ம மனசில் ஒரு அமைதியை நமக்கு ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பல நபிமார்கள் ஓதுன திக்ருகள் இருக்குது. ஒவ்வொரு கவலைகளுக்குமே நீங்கள் இந்த திக்ருகளை ஓதலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றில் இருக்கும்போது அந்த கஷ்ட நிலையில் அல்லாஹ் தஆலா இடத்துல இந்த ஒரு துவாவை ஓதுனாங்க. அதுதான் தஸ்பீஹே யூனுஸ்ன்னு சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 100 முறை ஓதுங்க. இது முன்னாடியே நீங்கள் வந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 முறை ஓதிருங்க. எந்த வக்து தொழுகை கிடைக்குதோ அந்த வக்து தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அல்லாஹு மக்ஃபிர்லி அப்படின்னு இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இரண்டாவதாக தஸ்பீஹே யூனுஸ்னு சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற இந்த திக்ரை 100 முறை ஓதுங்க. அடுத்து ஒரு தடவை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளிடமிருந்து தப்பிச்சு எதிரிகள் எல்லாமே கூடிட்டாங்க. அப்போ கூட சஹாபாக்கள் ஈமானுடைய வந்து அதிகரிச்சிச்சு. எதனால் அதிகரிச்சிச்சு அப்படின்னா, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டப்போ அந்த நெருப்பு நீராகி குளிர்ச்சியை தந்துச்சு. அப்போது அல்லாஹ் தஆலா இதை வந்து எவ்வளோ ஒரு பாக்கியமாக கொடுத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அவங்க கூறின ஒரு துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்புனல்லாஹ்
ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படிங்கிற அந்த ஒரு துவாவை தான் அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் வாய்ந்த பொருள் கொண்ட ஒரு திக்ரை தான். இந்த திக்ரை தான் நம்ம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுனாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லும்போது தான் சஹாபாக்களுடைய ஈமான் அதிகரிக்குது. அல்லாஹ் விடத்தில் அதிகமாக துவா செய்கிறாங்க, திக்ரு செய்கிறாங்க. அடுத்த திக்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் முழுவதுமாக நம்ம சரணடைஞ்சிறது. அல்லாஹ் விடத்தில் முழுவதுமாக நம்ம சரணடையும் விதமாக இன்னும் துவா கபூலாகக்கூடிய வார்த்தை இருக்கக்கூடிய இந்த திக்ரு, அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு எல்லாமே. இந்த ரப்பி அப்படிங்கிறது நமக்கு துவா கபூலாகக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இன்னும் அல்லாஹ் தான், நீ தான் அதிபதி, நீ தான் மன்னன், நீ தான், உனக்கு தான் எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி அதிபதி அரசன் இப்படின்னு எல்லா புகழ்ச்சொல்லும் அதில் நம்ம நிரப்பிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு திக்ரனே சொல்லலாம். இந்த திக்ரு அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த திக்ரின் மூலம் அல்லாஹ்தாலா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். இந்த திக்ரு பார்த்திங்கன்னா அல்லாஹ்வினுடைய எல்லா தன்மைகளையுமே நமக்கு குறிக்கும். அதாவது இந்த உலகத்தில் நமக்கு யார் மூலமாவது ஒரு தேவை நடக்கணும் அப்படின்னா அவங்கள நம்ம என்னென்னலாம் சொல்லுவோம், அதுபோல தான் இந்த ஒரு திக்ரு பார்த்திங்கன்னா அல்லாஹ்விடத்தில் நம்ம அதிகமான முறையில் புகழ்ச்சிக்கு சொந்தக்கார ஒரு திக்ரு தான் இந்த திக்ரு. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை 100 முறை ஓதி நேராக அல்லாஹ் அக்பர்னு சஜ்தாவில் போய் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அந்த துவாவை அல்லாஹ்தாலா கபூல் ஆக்குவான். இந்த 4 திக்ருகளுமே நம்மளுடைய கவலைகளை நீக்கி நமக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ருகள். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ருகளின் மூலம் நீங்கள் பலனடைங்க. கேட்டதின்படி அமல்ச்சிக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ்தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக, ஆமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்கள் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்துலேயும் கவலையிலையும் இன்னும் நம்மள்கிட்ட சொல்லி அழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு அமலின் மூலம் அல்லாஹ்தாலா உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் வரும். அதனால் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் நன்மையை நீத்து வச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ருகளுடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், பலனடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டுக்கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.